மதுரை வண்டியூர் பகுதியில் உள்ள அம்மா திடலில் இன்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு. மாநாட்டில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்கிறார். கிருஷ்ணகிரியில் திமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, கழக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். சேலத்தில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்டு வரும் இலவச தையல் பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த பெண்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். விழுப்புரத்தில் திமுகவைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். வார விடுப்பு இல்லாமல் தொடர்ந்து 36 மணி நேரம் பணி செய்வதால் மன அழுத்தத்திற்கு உள்ளாவதாக அரசு முதுநிலை மருத்துவர்கள் வேதனை. விடியா அரசின் சுகாதாரத்துறை தூங்குவதால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி. விடியா திமுக அரசின் அறிவிப்பால் 24 லட்சம் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்காது என தகவல். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுக்க காத்திருக்கும் தமிழக மக்கள். எதிர்க்கட்சியாக இருந்தபோது பொங்கல் தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறிய ஸ்டாலின் தற்போது 1000 ரூபாய் கொடுத்து தங்களை ஏமாற்றுவதாக தமிழக மக்கள் சாடல். அதிமுக ஆட்சியில் வழங்கிய 2500 ரூபாயை கூட இந்த விடியா அரசால் வழங்க முடியவில்லை என மக்கள் விமர்சனம். டிஎம்க்கு ஓட்டு போட்டோம், ஆனால் எங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது. போன வருஷம் 2500 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, 2 வருஷமாக கொடுக்கல. இந்த வருஷம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி பொங்கல் பரிசு சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் எதுவுமே இல்லையே. இதில் என்ன பண்ணுறாங்க? சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் நடைபெற்ற கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் காற்று வாங்கிய இருக்கைகள். பல முக்கிய நடிகர்கள் கலந்து கொள்ளாததால் திரைத்துறையை கபலீகரம் செய்யும் திமுகவின் முயற்சி படுதோல்வி. தமிழகம் முழுக்க காவல்துறையில் 100க்கும் மேற்பட்ட டிஎஸ்பி காலி பணியிடங்கள். பதவி மூப்பு அடிப்படையில் ஆண்டு கணக்காக காத்திருக்கும் தகுதி வாய்ந்த காவல் ஆய்வாளர்கள். உருமாற்றம் பெற்றுள்ள கொரோனா வகையான JN1 பரவல் வேகம் எடுக்கும். சிங்கப்பூர் மருத்துவர்களின் எச்சரிக்கையால் மக்கள் பீதி. பள்ளிகளில் கடந்த 2 ஆண்டுகளில் தொடர்ந்து மாணவிகளுக்கு பாலியல் தொல்லைகள் அரங்கேறி வரும் நிலையில் அதனை கண்டுகொள்ளாத பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். திமுக ஆட்சிக்கு வந்தாலே பெண்கள் மீதான பாலியல் தொந்தரவுகள் அதிகரிப்பதாக பெற்றோர்கள் கவலை. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த பேராசிரியர் மீது வழக்கு பதிவு. விடியா திமுக ஆட்சியில் பல்கலைக்கழகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் சிறுத்தை தாக்கி 3 வயது குழந்தை பலியான சம்பவம். சிறுத்தையை பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம் நடத்திய மக்களுக்கு ஆதரவாக கூடலூரில் கடையடைப்பு போராட்டம். நாகர்கோவிலில் அரசு மருத்துவர் வீட்டின் பூட்டை உடைத்து 87 சவரன் நகை, 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளை. விடியா திமுக ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் பீதி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை.